திருப்புவனத்தில் காவலர்கள் தாக்கியதில் இளைஞர் அஜித் உயிரிழந்த சம்பவத்திற்கு தவிக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திருப்புவனத்தில் காவலர்கள் தாக்கியதில் இளைஞர் அஜித் உயிரிழந்த சம்பவத்திற்கு தவிக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் அஜித்குமார் என்ற அந்த கோவில் காவலாளி காவல்துறையினுடைய அந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இதற்காக கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். முன்னதாக கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் சிலர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் கட்சியினுடைய தலைவர் ஏன் இந்த அறிக்கையை வெளியிடவில்லை என்ற அந்த பேசுபொருளாகிய கூடிய நிலையில் தற்போது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் திருப்புவனம் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணையை நடத்தி விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் எனவும், அதே போன்று அஜித்குமார் காவல் மரண வழக்கில் மக்களின் மனத்தில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றனவும், எந்த அளவிற்கு கொடூரமாக மனிதாபிமானம் அறவேயற்று சாமானியருக்கு அநீதி இழைக்கும் அறமற்ற துறையாக தமிழக உள்துறை அமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் இந்த காவல்துறை தற்போது இந்த சம்பவத்தை நடத்தியிருக்கிறது என்றும், அதே போன்று தமிழக அரசு முதலில் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றது எனவும், தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் அழுத்தத்திற்கு பிறகும் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தலையீட்டிற்கு பிறகுமே காவல்துறை தனது நடவடிக்கைகளை தொடங்கியது என்பதை இந்த தமிழகமே அறியும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று இந்த ஆட்சியின் போது நடந்த பல்வேறு காவல் மரண வழக்குகளின் தற்போதைய நிலை என்ன, அவ்வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவர் மீதும் கொலை வழக்கு பதியப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை இந்த அரசு பெற்றுத் தந்துள்ளதா எனவும், கடந்த 4 ஆண்டுகளில் 24 பேர் காவல் நிலையத்தில் மரணம் அடைந்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த 24 பேரின் மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு உள்துறை அமைச்சர் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அஜித்குமார் காவல் மரண வழக்கில் காவல்துறையினரே கொலை குற்றவாளிகள் என்பதால் இதனை தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் விசாரணை நியாயமாக நடைபெறாது எனவும், எனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உயர்நீதிமன்றம் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு விரைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதே போலவே இந்த வழக்கிலும் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து விரைந்து விசாரணை நடத்த நீதி நிலையை நாட்ட வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். காவல்துறையில் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருப்பதால் தமிழ்நாடு காவல்துறை இந்த விசாரணையை நடத்தினால் சரியாக இருக்காது என்றும், உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உடனடியாக தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இத்தகைய கொடூர சம்பவம் இனி ஒருபோதும் நடைபெறாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உடனடியாக உறுதியும் உத்தரவாதமும் அளிக்க வேண்டும் எனவும், இல்லையேல் பாமர மக்களை வதைக்கும் அதிகார துஷ்பிரயோக மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த அராஜக அரசுக்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வரலாற்றில் திமுக நினைத்து கூட பார்க்க முடியாத தோல்வியை மக்கள் பரிசாக அளிப்பார்கள் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்த அறிக்கையின் வாயிலாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.